பேச போறது வந்து இடஒதுக்கீடு, அப்புறம் கல்வி. ஸோ அதோடைய பிளஸ் பாசிட்டிவ். ஸோ இடஒதுக்கீடு வரலாறு பார்க்கும்போது பெரும்பாலும் நம்ம மாணவர்களுக்கு தெரியும். அது போல உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்தேன் நான் அண்ணா ஸ்டடி சர்க்கிள். ஸோ டாக்டர் எழிலன் பேசியிருப்பாரு, அப்புறம் நிறைய அறிஞர்கள் பேசியிருக்காங்க. ஸோ வரலாறு, நம்மளுடைய இடஒதுக்கீடு வரலாறு, போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்ப தென்கொரியாவுக்கு நாங்க வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. இந்த 7 வருடத்துல நான் வந்து பார்த்த எனக்கு தெரிஞ்ச அனுபவங்கள் இங்க வந்து கிட்டத்தட்ட தென்கொரியாவுல ஒரு 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா ஒரு 2,000 தமிழர்கள் இருப்பாங்க. சோ இங்க இந்தியர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளியா யாருங்க வர்றது இல்ல. பெரும்பாலும் எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், பேராசிரியர்களா இருப்பாங்க, விஞ்ஞானியா இருப்பாங்க, பொறியியல் வல்லுநரா இருப்பாங்க. சோ அது போன்ற ஒரு தலைமை பண்பு மிக்க ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக தான் இங்க வராங்க. சோ அப்ப நான் பார்க்கும்போது இந்த ஒரு 10,000 இந்தியர்கள்ல அதுல குறிப்பா மாணவர்கள் பார்க்கும்போது ஒரு 3,000 ஒரு 5,000 வச்சுங்களேன். அதுல நம்மளோட தமிழர்கள் மாணவர்கள் இருப்பாங்க. அந்த தமிழர்கள் மாணவர்கள்ல இப்ப நம்ம மாணவர்களுக்கும் வட இந்திய மாணவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் அதை நான் பார்த்தேன். சோ பெரும்பாலும் நம்ம மாணவர்கள் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் தான் இருப்பாங்க. அதே வட இந்திய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேரை பின்னாடி எதனா ஒரு ஒட்டின்னு இருக்கும். அப்புறம் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட், எக்கனாமிக் பேக்ரவுண்ட், அவங்களுக்கு பொருளாதார பின்புலம் இருக்கும். ஆனா நம்மளுடைய மாணவர்கள் பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பமா இருக்கும். அப்புறம் நல்ல ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா நம்ம மாணவர்கள் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இங்க வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப எல்லாருமே சாதா வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு ஒரு எளிமையா இருப்பாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இது எப்படி இங்க நடந்தது, இப்படி ஏன் சாத்தியம் ஆச்சு. சோ ஏற்கனவே பல பேசியிருக்கிறேன். சோ இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறேன். சோ கூடவே கொரியாவுடைய கல்வி திட்டம், அவங்களுடைய கல்வி திட்டங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் தென்கொரியாவுல வந்து பல பேருக்கு தெரியறது இல்ல, உலகின் தலை சிறந்த பல்கலைக்கழகம் இருக்கு தென்கொரியாவுல. டாப் 100 ரேங்கிங் யூனிவர்சிட்டில 5 யூனிவர்சிட்டி சவுத் கொரியா இருக்கு. டாப் 100 ரேங்கிங், வேர்ல்ட் ரேங்கிங்ல டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன்ல டாப் 100 யூனிவர்சிட்டில 5 பல்கலைக்கழகம் தென்கொரியால இருக்கு. இந்தியா வந்து ஒண்ணு கூட இல்லை. நம்ம இதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ ஒண்ணு கூட கிடையாது. ஓகேங்களா? அதே போல டாப் 200ல கிட்டத்தட்ட 10க்கு 20க்கு 10க்கு மேல இருக்கு, நிறைய இருக்கு, ரேங்கிங் இருக்கு. சோ அதை பத்தி நான் பேச போறேன் இன்னைக்கு. வந்து தென்கொரியோட கல்வி திட்டம், அப்புறம் டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் தென்கொரியால என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, டெக்னாலஜி கம்பெனி, இன்ஜினியரிங் கம்பெனிஸ் இருக்கு, அங்க நம்மளுடைய தமிழர்களுடைய பங்கு என்ன, அவங்க ஏன் வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அது எதனால நடந்தது, அதை பத்தி தான் இன்னைக்கு நான் வந்து இயல்பா நான் பேச போறேன். ஸோ ஸ்லைட் ஷேர் போயிடுறேன். பேசுறது தெளிவா கேக்குதுல்ல? ஓகே. ஸோ எனக்கு ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தார் நண்பர், ரொம்ப அருமையா கொடுத்தாரு. அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ என்னோட பேர் ஆரோக்கியராஜ், நான் வந்து செஜாங் பல்கலைக்கழகம், இது வந்து என்னுடைய பல்கலைக்கழகம் டாப் 400ல இருக்கு. 300 to 400 இருக்கு. ஸோ இங்க நம்ம தமிழர்கள் வந்து எப்படி வந்து கல்விதான் முக்கியம். வள்ளுவத்துல ஒரு குறள் இருக்கு, கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, கல்விதான் ஒருவனுக்கு சிறந்த செல்வம். நம்ம வீடு பாத்தீங்கன்னா தாலிய அடுமானம் வச்சாவது நம்ம பசங்களை படிக்க வைப்பாங்க. மூட்டை நம்மளுடைய தந்தையர்கள் பாத்தீங்கன்னா மூட்டை சுமந்தாவது படிக்க வைப்பாங்க, சொத்தை வித்தாவது படிக்க வைப்பாங்க. சோ என்னோட அனுபவம் இங்க கொரியால நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான். இங்க வந்து பெருசா சொத்துலாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனா பசங்களை வந்து பயங்கரமா படிக்க வைப்பாங்க. உயர்கல்வியும் சரி எல்லாமே வந்து பயங்கரமா செலவு பண்ணுவாங்க. சோ கிட்டத்தட்ட கொரியா வந்து நான் அப்படிதான் நான் பாக்குறேன் நானு. சோ என்னுடைய கணிப்பு வந்து தென்கொரியாவும் தமிழகம் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஸ்டாண்டர்ட் தான் நான் வைப்பேன். தென்கொரியோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் தொகை.
நம்மளுடைய தமிழகவுடைய மக்கள் தொகையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடியா அந்த கணக்குல வருது. இங்களுடைய தென்கொரியாவுடைய முக்கியமான மொழி வந்து கொரிய மொழி தான். அவங்களுடைய தாய்மொழி கல்வி வந்து கொரிய மொழி தான். அப்புறம் ஆங்கிலம். இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம வந்து பை லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றோம். இங்கிலீஷ், தமிழ் இது 2 தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் இங்க கல்வி வந்து 9ஆம் ஸ்டாண்டர்ட் அது 9th ஸ்டாண்டர்ட் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா இலவசமா அவங்க கல்வி அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ இதான் சவுத் கொரியா மேப். ஸோ நிறைய பேருக்கு நம்மளுடைய செய்தித்தாள்ல குழப்பிக்கிறாங்க. தென்கொரியா எது, வடகொரியா எதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இது தமிழகம், இது தென்கொரியா, இங்க மேல இருக்கிறது வடகொரியா. எப்படி நம்மளுக்கு நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிக்கிறோமோ அது போல இவங்க வந்து நார்த் கொரியா சவுத் கொரியான்னு பிரிக்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது கொரியா வந்து பார்க்கும்போது தென்கொரியா பார்க்கும்போது இந்த OECD கண்ட்ரிஸ் அதாவது இந்த முன்னேறிய நாடுகள்ல அதோடைய கணக்கு படி பார்த்தோன்னா கல்வி அறிவு வந்து அதிகமா அந்த நம்பர் 1 இவங்க கல்வி அறிவு அது லிட்ரஸி படிக்கிறதுல கணக்கு அதாவது படிக்கிறதுல லிட்ரஸி ரேட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுல பார்க்கும்போது இவங்க வந்து அந்த OECD கண்ட்ரிஸ்ல மொத்தமா 37 நாடுகள் இருக்கு. அது எல்லாமே வளர்ந்த நாடுகள். அமெரிக்கா, ஐரோப்பியா அது போன்ற வளர்ந்த நாடுகள் மட்டும்தான் இருக்கு. அதுல தென்கொரியாவும் இருக்கு. அந்த OECD கண்ட்ரிஸ்ல தென்கொரியா பாத்தீங்கன்னா 519 ஸ்கோர். அதாவது ஆவரேஜா வந்து 493. ஆனா இவங்க தென்கொரியா வந்து டாப்ல இருக்கு. அதனால இந்த கல்வியில வந்து ரொம்ப டாப்ல உயர்ந்த நிலையில இருக்கு தென்கொரியா. அதுக்கப்புறம் இங்க பெரும்பாலும் வந்து நான் ஏற்கனவே சொல்லல கேடில் வீழ்ச்சியுள்ளோம். இங்க வந்து எல்லாமே ரொம்ப அந்த படிப்புன்றதுதான் முக்கியம். அவங்க வந்து வேற சொத்துவே இல்லை. ஏன்னா நம்ம ஊர்லாவது வந்து நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு. தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு. கனிம வளம் இருக்கு, விவசாய வளம் இருக்கு, நீர் வளம் இருக்கு. ஸோ அது போல ரிசோர்சஸ் பெட்ரோல், நிலக்கரி, கோல்டு, ஸோ இது போல வந்து நிறைய ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கு, கனிம வளம்லாம் இருக்கு. ஆனா தென்கொரியா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க. அப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் வச்சு அவங்களுடைய எக்கானமியும் சரி அவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எஜுகேஷன் கல்வி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆயுதமா அவங்க வந்து இவங்க கருதுறாங்க. ஸோ இங்க கல்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து கல்வி வந்து அதிகமா வந்து கொரிய மொழியில தான் வந்து அவங்களுடைய மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அவங்களுடைய லாங்குவேஜ் ஆஃப் எஜுகேஷன் மீடியம் ஆஃப் எஜுகேஷன் எல்லாமே வந்து கொரிய மொழியில தான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான், பிரைவேட் ஸ்கூல்ஸ் கம்மி. எல்லாமே அரசு பள்ளியில தான் வந்து அதிகமா படிப்பாங்க. இப்ப நீங்க தனியார் பள்ளியில நீங்க படிக்கணும்னா அந்த இடத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க போயிட்டு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். கம்ப்ளைண்ட் நீங்க பதிவு பண்ணணும். என்னுடைய பிள்ளை இங்க அரசு பள்ளியில படிக்கல, அந்த சீட்டை வந்து வேற ஒரு பிள்ளைக்கு கொடுக்கணும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. அது ரொம்ப அதிகம். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ். ஏங்க நம்ம ஊர்ல ஒரு மாசத்துக்கு 500 1000க்குள்ள இருக்கிற ஃபீஸ் இங்க வந்து அதே அந்த இது இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்கூல், ஜெர்மன் ஸ்கூல், நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. யூகே பேஸ்ட் ஸ்கூல், கனடியன் ஸ்கூல்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட $2000 கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 1,50,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால பெரும்பாலும் இந்த கொரிய மக்கள் வந்து அதெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க அரசு பள்ளியில தான் பெரும்பாலும் படிப்பாங்க. இப்ப இங்க வந்து ஒரு சமூக ஒரு இது இருக்கு. எப்படின்னா நீங்க ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை நீங்க படிக்கிறீங்கன்னா நம்ம ஊர்லயே வேலை கிடைக்காது. அது போல இங்க பொண்ணும் கிடைக்காது. பொண்ணு நிறைய பேர் கல்யாணம் திருமணம் செய்ய முன் வர மாட்டாங்க. இது நம்ம ஊர்லயே இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் வந்து இவங்களோட அரசியல் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல அந்த அரசியல் தலைவர் எந்த பல்கலைக்கழகத்துல எந்த டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாரு அதை வச்சுதான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இது ரொம்ப பாருங்க, அவங்களோட தலைவர் வந்து படிச்சிருக்கணும்னு பாக்குறாங்க, எந்த கல்லூரியில படிச்சிருக்கணும்னு பாக்குறாங்க, அவர் எப்படிப்பட்டவர்னு பாக்குறாங்க, எல்லாமே ஒரு கிரைட்டீரியா. சோ அதுதான் முக்கியம். ஈவன் த சவுத் கொரியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஹஸ் a strong academic elitism. அது இவங்களுடைய கல்வி நிதி பார்க்கும்போது பட்ஜெட் வந்து இவங்களுடைய ஆனுவல் பட்ஜெட்ல 5.1% அவங்க கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க. எவ்வளவு பேர் அதிகம் அது? நம்ம வந்து 2க்கு கம்மி தான். நம்ம அவ்வளவு பெரிய நாடு, ஆனா less than 2% தான் நினைக்கிறேன் நான் கல்விக்கு நிதி ஒதுக்குறாங்க. இவங்க வந்து 5.1%. அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நாங்க சொல்லணும். இப்ப டிசம்பர் மாசம் போன வருஷம் டிசம்பர் மாசம் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இங்க
கொரியாவில் வந்து பிப்ரவரி மாசம் ஜனவரி மாசம் ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச் மாசம் ஸ்ப்ரெட்டா ஃபுல்லா நோய் தொற்று பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. அன்னைக்கு சீனாவுக்கு அடுத்தது அதிகமா பாதித்த நாடு வந்து தென்கொரியா தான். அந்த பீதியை பார்த்து இங்கிருந்து நிறைய தமிழர்கள், நிறைய இந்தியர்கள் மூட்டை கட்டி ஊருக்கு போயிட்டாங்க, பயத்துல. பத்தாவது கொரியா நம்ம ஊரு மீடியா நிறைய செய்தி நிறுவனங்கள்லாம் கொரியாவில் பீதி, கொரியாவில் கொரோனா தொற்று, இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க, அவ்வளவு பேர் எழுத அங்க இருக்கிற நம்மளோட சொந்தக்காரங்களாம் உடனே கிளம்பிவான்ட்டு பயத்தை கிளப்பி விட்டு இங்க இருக்கிற என்னுடைய மாணவர்கள், நம்மளுடைய நண்பர்கள் எல்லாமே மூட்டை கட்டி வீடு போயிட்டாங்க. இன்னைக்கு அங்க போய் மாட்டிக்கினாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு பயத்தால இருந்த நாடு இன்னைக்கு வந்து உலகத்திலேயே தென்கொரியா மட்டும்தான் அந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி ரொம்ப பாதுகாப்பான நாடுல பட்டியல இருக்கு. அந்த போன வருஷம் மார்ச், ஏப்ரல், மே மாசத்துல ரொம்ப எச்சரிக்கையான நாடா எல்லாம் கதறினாங்க. எல்லாமே வந்து அதை சவுத் கொரியா வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரியா இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? முக்கியமா கல்வி. அதுக்கு ஏன் காரணம்? இங்க வந்து கல்வியும் அரசியலும் ஒன்னா இணைந்து செயல்பட்டது. அவங்களால எப்படி முடிஞ்சதுன்னா, மார்ச் மாசம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பிப்ரவரி மார்ச் மாசத்துல உடனே 2-3 மந்த்ஸ்ல வந்து மோஸ்ட்லி இங்க எல்லாமே பயோடெக் டிபார்ட்மெண்ட் அங்க அந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ள அவங்க வந்து பிசிஆர் அந்த டிடெக்ஷன் கிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. இது அறிவியல். கிட்டத்தட்ட 4-5 ஒரு 8-9 கம்பெனிஸ் வந்து அந்த பிசிஆர் டிடெக்ஷன் ஆர்டிபிசிஆர் கிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கண்டுபிடிச்சிட்டு அரசியல்வாதிகிட்ட கொடுத்தாங்க. அந்த அரசியல் தலைவர் எப்படி அப்ரூவல் வாங்கிட்டாங்க. உடனே டெஸ்ட் பண்ணாங்க. உடனே ஈஸியா முடிஞ்சுது. இன்னைக்கு தமிழக அரசும் சவுத் கொரியா கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கு அந்த ஆர்டிபிசிஆர் கிட்ட. சோ இதுதான் அரசியலும் அறிவியலும் என்னை பார்த்து வியக்க வச்சது. சோ கல்வி இங்க வந்து கிட்டத்தட்ட 100% மேல் ஃபீமேல் எல்லாமே. சோ பிரைமரி எஜுகேஷன். சோ இவங்க தென்கொரியாவுடைய பிரசிடென்ட். ஸோ ஓஇசிடி கண்ட்ரீஸ்ல நான் இது அதோட டேட்டாஸ் வந்து பாருங்க. தென்கொரியா வந்து டாப்ல இருக்கு மேக்ஸ், ரீடிங், படிக்கிறதுல, சயின்ஸ்ல. ஸோ எதுக்கு கல்வி? கல்வியோட முக்கியம் எதுக்குன்னு பார்த்தோம்னா, எதனா ஒரு மாற்றம் இருக்கணும். அதுதான் கல்வி. எஜுகேஷன் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு மாற்றம் இருக்கணும். ஈக்குவாலிட்டி. எஜுகேஷன் வந்து ஒரு சம்மதத்தை கொடுக்கணும். அது வந்து கல்வி வந்து ஒரு அடிப்படை உரிமை. ஸோ அதை தான் நாங்கள் தென்கொரியால பார்த்தோம். இங்க போட்டோஸ் பாருங்க. இந்த போட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80களில் 70களில் இருக்கும். 70ல இருக்கிற போட்டோஸ். இது இன்னைக்கு இருக்கிற போட்டோஸ் எப்படி இருக்கு பாருங்க. சோ எந்த அளவுக்கு இருக்கு வளர்ச்சி இருக்கு பாருங்க. இதுதான் கல்வி. சோ கல்வி வந்து இந்த அளவுக்கு தான் மாற்றத்தை கொடுக்கணும். சோ இன்னைக்கு தலைப்புல வந்து நம்ம வந்து இடஒதுக்கீடு பலன்கள் நம்ம பேசுறோம், கல்வியை பத்தி எடுத்து பேசுறோம். என்னோட கருத்து பார்க்கும்போது தமிழகம் ஓரளவுக்கு வந்து தமிழகமோ தென்கொரியாவோ நான் ஓரளவுக்கு ஒரே அளவுல தான் நான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு மாற்றத்தை நான் தமிழ்நாட்டை நான் பார்த்துருக்கேன். 80களில் பிறந்த 80s கிட்ஸ் நான் 80களில் பார்த்தேன். ஸோ 80களில் எப்படி இருந்தது, இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு, அந்த சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். அதான் எஜுகேஷன் நீட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஈக்குவாலிட்டி. எல்லாருக்குமே கல்வி கிடைக்கணும். ஏழை, பணக்கார, உயர் ஜாதி, மேல் ஜாதி, அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த சமமான வாய்ப்பு கல்வி, நம்மளுடைய கல்வி, தமிழக கல்வி திட்டம் தமிழக அரசு தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதை வந்து நான் இப்ப நம்ம டேட்டா ஆதாரபூர்வமா நம்ம பேசலாம். சோ இங்க உயர்கல்வி அவங்களுடைய பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ஜிஆர் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2009 10 வருஷத்துல பார்க்கும்போது 70% கிட்ட வருது. இது ஒரு நாடு. ஓகேங்களா? சோ ஒரு நாடா இருந்து அவங்க பண்றாங்க. சோ இதே நம்மளுடைய தமிழ்நாடுடைய ஜிஆர் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%. இது பெரிய விஷயம். இது பெரிய விஷயம். ஒரு சின்ன மாநிலமா இருந்துட்டு நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அந்த உயர்கல்வி படிக்கிற அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%. இது பெரிய விஷயம். ஓகேங்களா? சோ இது வந்து இவங்களுடைய கல்வி திட்டம் பெரும்பாலும் வந்து எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய எல்லாமே காலேஜ் வரைக்கும் அவங்களுடைய தாய்மொழி கல்வி கொரியன்ல தான் படிக்கிறாங்க. அவங்க முக்கியமான இது வந்து அவங்களுடைய கொரியன் மொழி, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு, ஆங்கிலம், அப்புறம் அவங்களுடைய வரலாறை படிக்கிறாங்க. அவங்க சம்பந்தம் இல்லாம வந்து பக்கத்துல சீனா வரலாறோ, இல்ல ஜப்பானீஸ் வரலாறோ, அமெரிக்கா வரலாறு படிக்கல. அவங்களுடைய வரலாறை படிக்கிறாங்க. அப்பதான் தெரியும். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தோம்னா நம்ம ஊருக்கு நிறைய பேருக்கு தெரியல இடஒதுக்கீடுன்றது அது எவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி, அது மூலம் எவ்வளவு வளர்ச்சி இருந்தது. அது வந்து நிறைய பேர் வந்து அதை கடத்த விட்டுட்டாங்க, சொல்லாம விட்டுட்டாங்க. இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் தெரியல அதெல்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் லாங்குவேஜஸ், ஆங்கிலக்கு அடுத்தது வந்து இவங்க சைனீஸ் எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க அதிகமா ட்ரேட் வச்சிருக்கிற பக்கத்து நாடு. ஸோ அவங்க சைனீஸ் கத்துக்கிறாங்க பெரும்பாலும்.
இங்க இன்னொன்னு நாங்க பார்த்து வியந்தது பார்க்கும்போது தென்கொரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல்ல பசங்க பாத்ரூம் கிளீன் பண்ணுவாங்க. இங்க வந்து இந்த ஆயாமா அந்த துப்புரவு பணியாளர் அப்படிலாம் நாங்க பார்த்ததே இல்லை. இங்க நான் என்னுடைய கல்லூரியில பார்க்கும்போது என் கல்லூரியில அந்த ஒரு இதுவே கிடையாது. நாங்க தான் கிளீன் பண்ணுவோம். நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். நான் வந்து அனிமல் சயின்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 2-3 வருஷம். அப்ப ரூமன் மீத்தேன் அந்த மாடுல இருந்து மீத்தேன் எமிட் ஆகும். அதோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அப்ப மாடை நாங்க தான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். என் ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நாங்க தான் மாட்டை கட்டி வைக்கணும். நாங்க தான் மாட்டுக்கு தீனி போடணும். அப்புறம் மாட்டோட கழிவை நாங்க தான் சுத்தம் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஆள் கிடையாது. அது எப்படி எனக்கு ஆரம்பத்துல எனக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்தது. என்னடா அது நம்ம ஏன்டா பண்ணணும்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இங்க இருக்கிற கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்றாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க பண்றாங்க. அப்ப அவங்க படிக்கும் போதே அவங்க சமத்துவத்தை அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வியை பத்தி சமத்துவம் வந்து அவங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு. சோ அது ஒரு முக்கியமான விஷயம். சோ இதை நான் பார்த்து அது நான் வந்து வியந்தது. அப்புறம் பப்ளிகேஷன்ஸ் அப்ப தென்கொரியா பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து இது சயின்டிபிக் பப்ளிகேஷன் பார்த்தா டாப் ரேங்கிங் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது தென்கொரியா வந்து 13வது இடம். சோ இந்தியா வந்து 9வது இடம். இது நம்மளுக்கு வந்து அப்படியே இது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெற்றியின் தோல்வியா தோல்வியின் வெற்றி, அது மாதிரிதான் அது. ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் தென்கொரியோட பாப்புலேஷன். அப்ப இதெல்லாம் முன்னேறிய நாடுகள் பாருங்க. இவங்கெல்லாம் வந்து ஆங்கிலம் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தோம்னா தாய்மொழிய முதன்மையாக ஒரு நாடு தான். ஜப்பானா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஸ்பெயினா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சவுத் கொரியாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய தாய்மொழி கொரியன் அந்த மாதிரி தான். இங்கிலீஷ் இஸ் செகண்ட் லாங்குவேஜ். ஆனா இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் பப்ளிகேஷன்ஸ்ல அதிகமா இருக்கு. 13வது இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய மக்கள் தொகை வந்து வெறும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி. ஆனா நம்மளுடைய இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு? அப்ப நம்ம வந்து அதே மாதிரி பெரும்பாலும் நம்மளுடைய மீடியம் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஆங்கிலத்துல இருக்கு. சோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கிறோம். சோ இதுதான். சோ அப்ப என்ன சொல்ல வரேன்னா, சோ தென்கொரியா வந்து பார்க்கும்போது என்னதான் அவங்க வந்து தாய்மொழி கல்வியில இருந்தாலும் ஆங்கிலத்தை வந்து அவங்க பிசினஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ட்ரேட் லாங்குவேஜ் எடுத்துருக்காங்க. எப்படி தமிழகத்துல வந்து ஆங்கிலமும் தமிழும் இருக்கோ, அது மூலமா நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கும். அது போல இவங்களும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இது. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் 100 ரேங்கிங் யூனிவர்சிட்டியில 5 யூனிவர்சிட்டிஸ் வந்து சவுத் கொரியா இருக்கு. நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே கிடையாது. சோ இதெல்லாம் அவங்களோட இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அவங்களோட கருத்தரங்கமே வந்து தென்கொரிய மொழியில தான், கொரிய மொழியில தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா தென்கொரிய மொழியில பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து தாய்மொழியில ஒரு படிக்கும் போதுதான் வந்து அந்த ஒரு புரிதல் இருக்கும். இது சோ அவங்களோட ஜேர்னல்ஸ் எல்லாமே பாருங்க, மோஸ்ட்லி எல்லாமே கொரிய மொழியில தான் இருக்கு. சோ யாரெல்லாம் வந்து உயர்கல்வி விருப்பம் வருதோ அவங்க வந்து இந்த இதெல்லாம் நான் பேசுவேன், பாருங்க. சோ டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில 200 யூனிவர்சிட்டியில நிறைய இருக்கு. இதெல்லாம் பாருங்க, சிஎல் நேஷனல் யூனிவர்சிட்டி, சங்கமாங் யூனிவர்சிட்டி, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நிறைய மெக்கானிக்கல் இருப்பீங்க. இப்போ அந்த பயோமெடிக்கல்ஸ், அப்புறம் பயோடெக் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த பிசிக்ஸ், ஜீனோமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், யாரெல்லாம் வந்து போஸ்ட் டாக்டர் அவங்களாம் நீங்க வரலாம், பிஹெச்டி பண்றவங்க வரலாம். ஸோ அதை பத்தி நான் அதில் பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஸோ இவங்களோட ரேங்கிங் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல பாருங்க, எல்லாமே வந்து 63, 100, 82, 200 அந்த ரேங்கிங்ல இருக்கிறாங்க. இந்தியா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இவ்வளோ மிக சிறந்த பல்கலைக்கழகங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ என்னோட யூனிவர்சிட்டி 500, ஆனா இந்த வருஷம் கிட்டத்தட்ட 400க்கு முன்னேறிடுச்சு, உடனே ஏறிடுச்சு. கம்பெனிஸ் பாருங்க, இவ்வளவு இந்த கம்பெனிஸ்லாம் தென்கொரியால தான் வருது. சாம்சங் கம்பெனி, எல்ஜி, ஹுண்டாய், கியா மோட்டார்ஸ், இது எல்லாமே வந்து தென்கொரியால தான் வருது. பெரும்பாலும் நம்மளுடைய தமிழக மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை. அவங்க இன்னும் வந்து கொரியன் செட்னா ஏதோ வந்து ஒரு அது வந்து சைனா அவங்களே நல்லா தான் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு காப்பீடு இருக்கு. இங்க எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான பொருள்கள் தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தென்கொரியோட கம்பெனி, சாம்சங் கம்பெனி, எல்ஜி கம்பெனி, நம்ம வீட்டுல யூஸ் பண்ண வாஷிங் மிஷின், நம்ம யூஸ் பண்ற போன்ஸ், யூஸ் பண்ற காரு. அப்ப தென்கொரியா வந்து இந்தியாவோட வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்திருப்பேன், நாங்க வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துல வட இந்திய மாணவர்கள் இருக்கிறாங்க, தமிழக மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு பார்த்தோன்னா வித்தியாசம் இருக்கும்.
அப்ப இந்த வட இந்திய மாணவர்கள் பெரும்பாலும் எங்க படிச்சிருந்து பாத்தீங்கன்னா ஐஐடியில படிச்சிருப்பாங்க, ஐஐசியில படிச்சிருப்பாங்க. அவ பெரியமோ அது மாதிரி பெரிய அவங்களுடைய குடும்ப பின்புலம் இருக்கும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். ஆனா நம்ம தமிழக மாணவர்கள் எங்க பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் டாப் ரேங்கிங் நிறைய காலேஜஸ்ல படிச்சிருப்பாங்க. எங்க படிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா பாருங்க, பிரசிடென்சி காலேஜ், லோயலா கல்லூரி, இதெல்லாம் வந்து டாப் ரேங்கிங் இதுல. சோ பல்கலைக்கழகம் பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, திருச்சி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. பாருங்க இங்க நம்ம யாருக்கிட்ட போட்டி போட்டு இருக்கிறோம். இங்க இருக்கிற பெரும்பாலும் மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி படிச்சவங்க, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி படிச்சவங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி படிச்சவங்க எல்லாம் யாருக்கு போட்டி போட்டுக்கிறாங்க? ஐஐடிஸ் கூட போட்டி போட்டு இருக்காங்க. இந்த ஐஐடிஸ் எல்லாம் எங்க இருக்கு? பெரும்பாலும் எல்லாமே வந்து தலைநகரத்திலையும் வளர்ந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஆனா இது எங்க இருக்கு? இது எல்லாமே கிராமப்புறங்கள்ல இருக்கு. இதுதான் பெரிய விஷயம். சோ இதுதான் வந்து நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் சில கருத்துக்கள் முரண் வந்தாலும் திராவிட கட்சிகளை நான் வந்து நம்ம பாராட்டுவேன். ஏன்னா கல்வியை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டுல கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுவும் எந்த கல்வி? உயர்கல்வி. உயர்கல்வி வந்து கொண்டு வீட்டுல நம்மளுடைய கிராமத்துல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் அப்படியே நீங்க உங்க மைண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி, இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியே ஒரு 4வது பிரிச்சு திருச்சியிலையும், திருநெல்வேலியிலும், மதுரையிலும் அங்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வந்து 2004 வந்து 2002 லோயலா கல்லூரியில படிச்சேன். அப்ப கிறிஸ்தவ கல்லூரி. அப்ப அங்க கல்லூரியில படிக்கும்போது எங்க அப்பா வந்து ஒரு மெக்கானிக், அவர் வந்து ஒரு தொழிலாளி. அப்ப எனக்கு ஃபீஸ் வந்து $900, 1000 எனக்கு தெரியல, அவ்வளவுதான். அந்த ஃபீஸ் கூட கட்ட முடியாது. அந்த ஃபீஸ் கூட கட்ட முடியாம நாங்க வந்து அங்க பாதிரியார்கிட்ட போய் கேட்போம், சாமி எங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு வசதி இல்ல, கன்செஷன் கொடுங்கன்ட்டு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் என்னுடைய இது ஃபீஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு நார்மல் பிகாம் ஸ்டூடெண்ட் படிக்கிறேன்னா அவருடைய செமஸ்டர் ஃபீஸ் வந்து $6000 இருக்குது, 4000 இருந்து $5000 இருக்கும் செமஸ்டர் ஃபீஸ். ஆனா அவன் ஹாஸ்டல் ஃபீஸ் தங்குற ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தனா கிட்டத்தட்ட $1000 கிட்ட இருக்கும். அப்ப அவன் எப்படி கட்ட முடியும் $1000? என்னால $500 அந்த பாதிரியார் வந்து அதை 50% கொடுப்பாரு, டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு. அந்த $500 எங்களுக்கு கட்டுறது முடியாது. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில அப்ப ஒரு மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வி வாய்ப்பு கிடைச்சாலும் அவனால இருக்க முடியாது. அந்த இதை உடைச்சதுக்கு தான் நம்மளோட தமிழக அரசியல் தலைவர் என்ன பண்ணாங்க, கல்வி எல்லாத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டி கிராமத்துல கொண்டு போய் வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இங்க தென்கோரில இருக்கிறேன், எல்லா பல்கலைக்கழகங்களும் சிட்டியில தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல மட்டும்தான் வந்து உயர்கல்வி கொண்டு போயிட்டு கிராமத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கேன். இது ஒரு பாயிண்ட் பாருங்க. சோ இது ரீசன் தான், இந்த ஒரு முக்கிய காரணம் தான். இப்ப நான் சொன்னேன்ல, இவ்வளவு 2000 மாணவர்கள் இருக்கிற, அதாவது டாப் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, போஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப நம்ம தமிழக மாணவர்கள் நீ எங்கிருந்து வந்து கேட்டா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்தான்னு சொல்லலாம், பெரியார் யூனிவர்சிட்டி வந்தான்னு சொல்லலாம், மனோன்மணி யூனிவர்சிட்டி வந்துட்டான்னு சொல்லலாம், எம்கே யூனிவர்சிட்டி வந்துட்டான்னு சொல்லலாம், அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு சில இது. ஏன்னா பெரும்பாலும் அவங்க முடிச்சுட்டு உடனே யூஎஸ், யூகே அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போயிடுது. அப்ப கிராமப்புற சூழல் மாணவர்கள் எல்லாம் வந்து இன்சைட் வராங்க. அப்ப இந்த வாய்ப்பு எப்படி கொடுத்தது, கிடைச்சது, அவங்களுக்கு எப்படி கிடைச்சது பாருங்க. சோ நம்மளுடைய சில பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுடைய தமிழக கல்வி திட்டம் சரியில்லை, அது இல்லை. இங்க பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரேங்கிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை தான். ஒரு 25 டாப் கல்லூரியில பார்க்கும்போது தமிழ்நாடு தான் எல்லாமே டாப்ல இருக்கு. பிரசிடென்சி காலேஜ் இருக்கு, லோயலா காலேஜ் இருக்கு, பிஹெச்டி உமன்ஸ் காலேஜ் இருக்கு, எம்சிசி காலேஜ் இருக்கு, தியாகராஜர் காலேஜ் இருக்கு, எவ்வளவு கல்லூரி இருக்கு பாருங்க, கோயம்புத்தூர் காலேஜ் இருக்கு. இது எல்லாமே தமிழ்நாடு தான் இருக்கு. மீதி எல்லாம் மத்த எந்த ஸ்டேட் பாருங்க, எல்லாம் டெல்லி தான் இருக்கு. டெல்லி என்னது இது? இட்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, சாரி காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஆனா தமிழ்நாடு கோயம்புத்தூர், மதுரை. அப்ப இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? இது முழுக்க நம்மளுடைய அரசியல் தலைவர்கள், அது யாரெல்லாம் இருக்கட்டும், திமுகவோ அதிமுகவோ, அவங்க கட்சியில வேற ஏற்பட்டாலும் நம்மளுடைய கல்விக்கு திட்டத்துக்கு அவங்க வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப வந்து கல்லூரி சொல்லிட்டாங்க, மருத்துவ சீட்டை பாருங்க, இடஒதுக்கீடு இது பாருங்க. சோ இவ்வளவு மாநிலத்துல தமிழகருடைய ஸ்டேட், அது கவர்மெண்ட்
சீட்ஸ் பாத்தீங்கன்னா 3250. பிரைவேட் பாருங்க 3600. சோ மொத்தமா இவ்வளவு இருக்கு. ஆனா மத்த பிற மாநிலத்தை பாருங்க, கவர்மெண்ட் அரசு எம்பிபிஎஸ் சீட் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஆனா பிரைவேட் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சோ இது இருக்கும், இது பகுதி இருக்கும். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் வந்து கல்வியை வந்து அது உயர்கல்வியை வந்து கொண்டு போயிட்டு கிராமப்புறத்துல வச்சாங்க. ஓகேங்களா? ஓகே, கிராமப்புறத்துல வச்சுட்டாங்க. சும்மா திறந்து வச்சுட்டா வந்துருமா? அப்ப அதுக்கு முன்னாடி அவனை வந்து பிரைமரி எஜுகேஷன் படிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் படிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த உயர்கல்வி படிக்கிறதுக்கு அவனுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அது போன்ற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து தான் இந்த ஃப்ரீ பஸ் பாஸ், ஃப்ரீ சைக்கிள், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்கும் முக்கியமா எனக்கு ஹாஸ்டல் கிடைச்சிருச்சு. இப்ப எனக்கு சீட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நான் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியில படிக்கிறேன், இல்ல எம்கோ யூனிவர்சிட்டி மதுரையில படிக்கிறேன், இல்ல திருநெல்வேலியில படிக்கிறேன், எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. இல்ல விழுப்புரத்துல படிக்கிறேன், எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. நான் எங்க போய் தங்குறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2002 எனக்கு படிக்கும் போது எங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் தான், மெக்கானிக் தான், கவர்மெண்ட் ஜாப், ஓரளவு வருமானம் இருக்கு. அப்ப வருமானம் இருக்கும்போது எனக்கே நான் கஷ்டப்பட்டேன். அந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்றதுக்கு கஷ்டப்பட்டேன். எதுக்கு? ஹாஸ்டல் தங்கறதுக்கு, சாப்பாடுறதுக்கு. ஆனா இதால எல்லாருமே முடியாது. அப்ப தமிழக அரசு பாருங்க எவ்வளவு ஹாஸ்டல்ஸ், முக்கியமா இதுதான், சீட்டு கிடைக்கிறது ஈஸி. இப்ப நான் இந்த ராம் பிரசாத் சொன்னாரு பாருங்க, ஸ்வீடன்ல ஃபீஸ் கட்டிடுவாங்க, ஆனா ஒரு மாசத்துக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் 40,000 இருந்து 60,000 ரூபாய் ஆகும். அப்ப ஒரு போஸ்ட் அது ஒரு மாஸ்டர் டிகிரியோ பிஹெச்டி படிக்கிறதுக்கு நீ 40,000 50,000 ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு நீ செலவு பண்ணணும். ஆனா இங்க பாருங்க, தமிழக அரசு பாருங்க, கிட்டத்தட்ட அவ்வளவு எங்கெங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஃப்ரீ ஹாஸ்டல், பட்டியலின மாணவர்களுக்கு ஹாஸ்டல்ஸ், சிறுபான்மையினர்களுக்கு ஹாஸ்டல்ஸ். சோ இவ்வளவு நடந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால, வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் இப்ப நான் சொன்னேன்ல, நான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன்ல, அப்ப சொன்னேன்ல நான் உங்களுக்கு, வட இந்திய மாணவர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கும். சோ இந்த வாய்ப்பை எல்லாமே அனுபவிச்சுதான், இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தனால்தான் இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்க முடியுது. ஒரு டாக்டரேட்டோ, ஒரு சயின்டிஸ்டாவோ, ஒரு பொறியியல் ஒரு இன்ஜினியராவோ ஆக முடிஞ்சது. ஓகேங்களா? சோ இதுதான் முக்கியமா காரணம். காமராஜர் ஆரம்பிச்சு அவர் இலவச மிட் டே மீல்ஸ் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வர தலைவர்கள் முட்டை போடுறாரு, அவர் சத்து உணவு கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்மளோட அவங்க அம்மா அவர்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் அந்த சாப்பாடு நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்க படிக்கிறான்றாங்க. சாப்பாடு மட்டும் போடல, லேப்டாப்ஸ், டெக்னாலஜி. சோ இந்த மாதிரி விஷயத்துல நான் வந்து இங்க சவுத் கொரியா சொல்லும்போது அவங்க ஆராய்ச்சி ரொம்ப பாராட்டுறாங்கன்னா ரொம்ப வியந்து பாக்குறாங்க, எப்படி இதெல்லாம் நடந்தது. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில 2011 இருந்து 2013 வரைக்கும் நான் என்னோட மாணவர்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அஃபிலியேட்டட் காலேஜ்ல எடுத்துட்டு வந்தேன். அப்ப அங்க இருக்கிற பெரும்பாலும் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் தான். இப்ப அவன் எல்லாமே ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், முக்கியமா வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். அதுல 5 பேர் இங்க வந்து படிக்கிறான். இப்ப எங்க படிக்கிறான்? அங்க அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சு இப்ப என்னுடைய இதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இங்க வந்து வாய்ப்பு வாங்கியிருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்காலர்ஷிப், மந்த்லி ஸ்காலர்ஷிப். இது எப்படி நடக்குதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்க டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு, அந்த டிகிரி, அந்த இன்ஜினியரிங் டிகிரி, அந்த வாய்ப்பு. சோ இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் அரசியல் தலைவர்கள் நம்மளுக்குள்ளே வந்து பல முரண்பாடு, அரசியல் முரண்பாடு இருந்தாலும், ஆனா என்னோட கருத்து பார்க்கும்போது இங்க வெளியே வரும்போது எனக்கு தெரிஞ்சது, ஓகே இவ்வளவு நடந்திருக்கு. கலைஞர் அவர்களுக்கு வந்து முதல் தலைவர் பட்டதாரிகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறாரு. புரட்சி தலைவர் அவங்க ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பஸ் பாஸ். இப்ப சமீபமா வந்து தமிழ்நாடு இதுல வந்து 7.5% மருத்துவர்களுக்கு அவங்க அரசு பள்ளியில் படிச்சவங்களுக்கு ஒதுக்கீடு. சோ இதெல்லாம் முக்கியமான ஒரு சமூக ஒரு இது. சோ இப்ப ஏற்கனவே நான் இதுக்கு சொன்ன மாதிரி இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நான் என்னுடைய கணிப்பு பார்க்கும்போது பெரும்பாலும் மாணவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான். சோ இந்தியாவிலே அதிகமா கிட்டத்தட்ட மோர் தென் 40-45% பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 60% மேல இருக்காங்க, 68 அந்த கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் கிட்ட இருக்காங்க, 60% மேல இருக்கிறாங்க பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். சோ அந்த அவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கிறாங்கல்ல, அப்ப இவ்வளவு பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு அப்ப அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க.
இது உனக்கு அதை போட்டியை குறைச்சிட்டு இந்த போய் படிங்க அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சோ அந்த அது வந்து பெரிய விஷயம். வாய்ப்பு இருந்தாதான் சச்சினே செஞ்சுரி அடிக்க முடியும். வாய்ப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வாய்ப்பை ஏறி கொடுத்துதான் இந்த இடஒதுக்கீடு. ஏன் தமிழக மாணவர்கள் வந்து பிற மாநிலங்களோட இன்னைக்கு முன்னிலை இருக்கிறாங்க. இதுதான் இந்த வாய்ப்பு தான். அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடஒதுக்கீடு மூலமா இன்ஜினியரிங் முடிச்சாங்க, பிடெக் முடிச்சாங்க, பிஎஸ்சி முடிச்சாங்க. அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கிறாங்க. அது நான் இப்ப சொல்றேன் நானு. சோ இன்னொரு பாராட்டப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது வெறும் 27% தான் வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் 69%. அதாவது 69% ரிசர்வேஷன். பெரும்பாலும் வந்து 50% தாண்டது இல்லை. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் 69%, 69% ரிசர்வேஷன் இருக்கு. அதுலயும் குறிப்பா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இல்ல, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது கலைஞர் வந்து கொடுக்குறாரு. 20%, 20% கொடுக்குறாரு. அந்த 20% பெரும்பாலும் யாரும் பார்த்தா கிராமப்புற மாணவர்கள் தான் எல்லாமே. பாருங்க, எல்லாமே கிராமப்புற மாணவர்கள் தான். சோ இதுதான் முக்கியமான சக்சஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்க்கும்போது கல்வியும் சரி, எல்லாத்துலயும் சரி, கல்வி அது முக்கியமான வந்து உயர்கல்வி. அந்த உயர்கல்வி வந்து ரிசர்வேஷன் மூலமா கொண்டு போய் வீட்டுல போய் கொண்டு போய் சேர்த்தாங்க நம்ம தலைவர்கள். பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா 30%. எம்பிசி பாருங்க, இது வந்து இந்தியா மாநிலத்தில் எனக்கு தெரிஞ்ச வர எங்கேயுமே இல்லை. 20%. சோ இதுதான் வந்து உங்களுடைய ரிசர்வேஷனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் பாருங்க. பேக்வர்ட்க்கு 30%, பொதுவா வந்து மொத்தமாவே 20%, எம்பிசிக்கு 20%, வேற இங்க இல்ல. பட்டியல் வகுப்பினருக்கு 18%, பழங்குடி இனத்தினருக்கு 1%. இங்க பாருங்க. சோ இந்த வித்தியாசம் தான் ஐஐடிஸ்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரியும், இங்க இருக்கிற நம்மளுடைய ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள், இங்க தமிழக மாணவர்கள் ஏன் அதிகமா இருக்கிறாங்கன்னா இந்த வாய்ப்பு. பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஹையஸ்ட், செகண்ட். அந்த இந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னா ரிசர்வேஷன். இந்த மாற்றம் எப்படி நடந்தது? ரிசர்வேஷன். இது மத்த மாநிலத்துல இல்ல, இங்க நடந்திருக்கு. அதாவது அந்த வாய்ப்பை எல்லாத்தையும் சமமா கொடுக்கும் போது இங்க மீனும் கொடுத்து மீன் பிடிக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. அதான் அந்த விஷயம். அந்த மீன்ன்றது இடஒதுக்கீடு, மீன் பிடிக்க கொடுக்குறது டிகிரி குடிச்சிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையும் உயருது, சமூக அந்தஸ்தும் உயருது. அதே போல தமிழ்நாடு தான் இந்தியாவிலே பார்க்கும்போது 60% அர்பனைஸ் ஸ்டேட். அந்த கிராமப்புறமே இருக்காது. கிராமப்புறம் இருந்தாலும் அந்த கிராமப்புற கட்டமைப்பு, அதாவது சிட்டியில கிடைக்கிற பெரும்பாலும் வாய்ப்புகள் வந்து கிராமப்புறத்துல கிடைக்கும். இதுதான். சோ எக்கானமி. சோ காமராஜர் வந்து அடிப்படை கல்வி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வர தலைவர்களா வந்து ஹையர் எஜுகேஷன், அப்புறம் உயர்கல்வி எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்க. சோ அந்த இடஒதுக்கீடு மூலமா எல்லாமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் பாலிடெக்னிக்ஸ், சோ இது போல எல்லாமே சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வருது வராங்க. வந்துட்டு சும்மா இல்ல, அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்க. ஆட்டோமொபைல், மொபைல் போன், மிசைல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ், இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாமே இடஒதுக்கீடு மூலமும் அதாவது பிரைவேட் கம்பெனிஸ்ல போறாங்க. பிரைவேட் கம்பெனிஸ்ல அரசு இல்ல, இதுல நிறைய வந்து பிரைவேட்ஸ் போறாங்க. சோ இன்னைக்கு பெரும்பாலும் வந்து தமிழர்கள் பாத்தீங்கன்னா எங்க டாப்ல இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, ஐரோப்பில இருக்காங்க, கனடால இருக்காங்க, ஜப்பான்ல இருக்காங்க, சைனால இருக்காங்க, சவுத் கொரியால இருக்காங்க. இங்க எல்லாமே பெரும்பாலும் இந்த நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, ஆட்டோமொபைல் கம்பெனி, இண்டஸ்ட்ரீஸ், இன்ஜினியரிங் கம்பெனிஸ், இங்க எல்லாமே நம்மள பெரும்பாலும் யார் இருப்பாங்க? தமிழர்கள் இருக்கிறாங்க. இங்க இந்த மாற்றங்கள் எப்படி நடந்திருக்குன்னா இடஒதுக்கீடு தான் முக்கிய காரணம். புரியுதுங்களா? இந்த டாப் வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? இடஒதுக்கீடு தான். ஏன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு கிடைச்சதால நான் படிக்கிறேன். இப்ப நான் தென்கொரியில இருக்கிறேன். இப்ப எங்க ஒரு மாணவர்கள் பார்த்தோன்னா ஒரு செமஸ்டருக்கு, ஒரு மாஸ்டர் டிகிரிக்கு சரி, அவங்க ஒரு பிஹெச்டிக்கு ஒரு செமஸ்டருக்கு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு ஃபீஸ் கட்டணும். ஆனா இன்னைக்கு நம்ம தமிழக அரசு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, ஃபீஸ் கம்மியா கொடுக்குது. சோ இதுதான் அந்த வாய்ப்புன்றது. ஓகேங்களா? இது மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு தான் நன்மை செஞ்சிருக்காங்க. இதுதான் ஒரு ப்ரூஃப். எக்கனாமிக் டைம்ஸ் அந்த இது ஒரு பேப்பர்ல வந்திருக்கு. இங்க நான் சொன்ன மாதிரி சோ 60க்கும் மேற்பட்ட வந்து அர்பனைஸ்டு ஸ்டேட்.
அப்ப ஒரு ஒரு அர்பனைஸ்டா கிட்டத்தட்ட ஒரு சிட்டி அளவுக்கு இருக்குன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா டிவி இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின், வண்டி வச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு வசதியா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த மிடில் கிளாஸ் வந்து அதிகமாகும் இங்க தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு. அவன் படிக்கிறான், ரிசர்வேஷன் வருது, ரிசர்வேஷன் மூலமா வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான், வாத்தியார் ஆகுறான், இல்ல ப்ரொஃபஸர் ஆகுறான், இல்ல சயின்டிஸ்ட் ஆகுறான், வெளிநாடு போறான். ஃபர்ஸ்ட் ரிசர்வேஷன் கிடைக்குது, மூலமா அந்த டிகிரி முடிக்குது, அந்த டிகிரி முடிச்சுட்டு வெளிநாடு போறான், இல்ல இங்க உள்ள இருக்கிறான், சம்பாதிக்கிறான். சம்பாதிக்கும் போது தானும் உயர்றான், அவங்க சமூகமும் உயருது. அப்ப ஒட்டுமொத்த மாநிலமும் வளருது. அதுதான் வந்து எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41%, 41% வந்து இந்திய டோட்டல் வெல்த் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்பர் கம்யூனிட்டிஸ் மட்டும் தான் போய் சேருது. ஆனா இங்க தமிழகத்துல பார்த்தா அப்படி நடக்கல. ஏன்னா இடஒதுக்கீடு தான் முக்கிய காரணம். ரீசன் பாத்தீங்கன்னா வித்தியாசம். இங்க தமிழகத்துல பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20%, 30, 20. அதாவது யாரு முக்கியமா ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் இருக்கிறாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற பேஷண்ட்ஸ்னா ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருப்பான், அவனை தூக்கி ஐசியூல போடணும். இன்னொருத்தவங்க பார்த்தா கொஞ்சம் நார்மலா இருப்பான், அவங்க ஜெனரல் வார்டுல போடணும். இன்னொருத்தவங்களை பார்த்தா ஒரு தினகரமா அவன் வெயிட்டிங்ல எல்லாம் வந்து நார்மலா ஓபிடியிலே கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சுட்டாங்க. அது போலதான் அந்த இடஒதுக்கீடு. சோ நம்மளுடைய தமிழக அரசியல் பார்த்தோம்னா இது போன்ற யாரெல்லாம் முக்கியமா அவங்களுக்கு கொடுக்கணுமோ கல்வியை கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தனால அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சதுனால பொருளாதாரம் மேம்படுச்சு. ஆனா இவங்க இந்த இது பின்பற்றதுனால பாத்தீங்கன்னா அந்த இம்பேலன்ஸ், எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ், சோசியல் இம்பேலன்ஸ் அது எல்லாமே உடையுது. சோ இது அடுத்த ஒரு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் ஒரு ஆர்டிகல் பாருங்க, இன்கம் இன்இக்வாலிட்டி இன் இந்தியா. பல பேருக்கு தெரியும், இப்ப நிறைய பேர் மாணவர்கள் வந்து இப்ப சென்னையில இருப்பீங்க, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்க மத்த மாநில போனீங்களோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், நிறைய வித்தியாசம் தெரியும். ஏன் நம்ம மாநிலம் மட்டும் ஓரளவுக்கு இப்படி இருக்கு, அங்க ஏன் அப்படின்னா இதான் காரணம். நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன்ல, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய நண்பர்கள், நாங்க ஒரு பிரேக் டைம், காஃபி டைம்ல நாங்க பேசும்போது அந்த பிஹெச்டி அவர் வந்து ஒரு ப்ரொஃபசர், அவர் சொல்றாரு நீட், நாங்க நீட்டை பத்தி பேசும்போது இல்ல நீட் வந்து ஐஐடிக்கு சேர்றதுக்கு தானேன்னு சொல்றாரு. சோ அப்ப அந்த அளவுக்கு அவங்க விழிப்புணர்வு இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க இது வந்து இடஒதுக்கீடு உள்ளது இப்ப ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ரீசெண்டா 50-60 வருஷமா வந்ததுன்னு நினைச்சிருக்கேன். அது கிடையவே கிடையாது. இடஒதுக்கீடு வந்து 2000 வருஷமா இருந்திருக்கு. அது 2000 வருஷமா எப்படி இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும்தான் படிக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும்தான் வந்து நிலம் வச்சிருக்க முடியும், இல்ல ஆள முடியும், ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும்தான் வியாபாரம் செய்ய முடியும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் வந்து வேலை செய்ய முடியும், அவங்க மாத்த முடியாது. இதுதான் இடஒதுக்கீடு, இதுதான் இடஒதுக்கீடு. இது வந்து இன்னைக்கு வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க இடஒதுக்கீடு இன்னைக்கு வந்து 2000 வருஷமா தான் நடந்துருக்கு. ஆனா தமிழகத்துல வந்து அப்படியே ரிவர்சத்துக்கு மாத்தி போட்டாங்க. அந்த மாத்தி போட்டதுதான் இந்த இது, புரியுதுங்களா? சோ இந்த குறிப்பிட்ட முன்னேறி வகுப்புல வந்து 10% இல்ல 15 இருக்கிறாங்க. பட்டவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அநீதி ஏற்பட்டிருக்கு, அவங்க அந்த அநீதிக்கான நீதி காம்பன்சேஷன். ஓகேங்களா? சோ இதான் ரீசன். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல இப்பதான் வந்து இப்ப வந்து நீங்க தெளிவா சொல்லுங்க, இன்னைக்கு இல்லடா 2500 வருஷமா நடந்துட்டு இருக்கு, இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 50 வருஷத்துல இப்ப 50 வருஷத்துல இந்த இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்க ஓரளவு தமிழ்நாட்டுல ஒரு 20-20 மேபி இருக்கலாம், ஒரு 20 வருஷத்துல தான் வந்து இப்பதான் அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்பதான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சிருக்கான், வெளியே வந்திருக்கான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்துங்க. அப்ப அந்த 20-25 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு ப்ரோக்ரசிவ் டெவலப் பண்ணா அப்ப தொடர்ந்து அது கிடைச்சானா அப்ப எப்படி இருக்கும்? சோ இப்ப அதை தடுக்கிறதுக்கான நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள்ட்ட சொல்லுவாங்க என்ன உங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கல்வி திட்டம் சரியில்லை, அதெல்லாம் ஒரு திட்டமா அப்படி அப்படின்ட்டு. இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2017 ஹெச்என்பி விசா அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் வந்து இந்த இதான் வந்து வாசல போய் நின்று இருப்பாங்க ஹெச்என்பி விசா கிடைக்கணும். அதுல வந்து ஒரு டேட்டா எடுத்தாங்க, யாரு வந்து எந்த மாணவர்கள் வந்து இங்க ஹெச்என்பி விசா கிடைக்குது 2011. அதுல பெரும்பாலும் பார்த்தா தமிழக மாணவர்கள் பாருங்க.
யாரு? தமிழக மாணவர்கள். அண்ணா யூனிவர்சிட்டி 391 பேர் படிக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் 195, பாரதியார் யூனிவர்சிட்டி 99, பாரதியார் யூனிவர்சிட்டி 84, ஐஐடி 83, மற்றது எல்லாமே பாருங்க. எல்லாம் இந்த பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? எல்லாம் கிராமப்புறத்துல இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி எங்க திருச்சியில இருக்கு, மதுரையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? கிராமப்புறத்துல இருக்கு. பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? கிராமப்புறத்துல இருக்கு. இந்த யூனிவர்சிட்டில எங்க இருக்கு பாருங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை பெரும்பாலும் எல்லாமே கிராம இதுல சிட்டியில இருக்கு. அப்ப பாத்தீங்களா? அப்ப இடஒதுக்கீடு மூலமா இப்ப இங்கெல்லாம் இந்த ஸ்டேட் அண்ணா யூனிவர்சிட்டி இனிமே பல்கலைக்கழகத்துல தமிழக நடத்தல பல்கலைக்கழகத்துல இடஒதுக்கீடு வந்து 69% இருக்கிறதுனால நிறைய இன்டேக் இருக்கு. நிறைய மாணவர்கள் படிச்சாங்க. நிறைய மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைச்சது. அப்ப அதோட பலன் தான் இது. டாப் ரேங்கிங்ல உள்ள போறாங்க. இவங்களுடைய ரேங்கிங் பார்த்தா கம்மியா இருக்கு. புரியுதுங்களா? ஆனா சில பேர் சொல்லுவாங்க இது என்னடா பாடத்திட்டம். இந்த பாடத்திட்டத்துல படிச்சுதான் இவங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. சோ இப்ப இது தமிழகம். நான் தமிழகம் சொல்றேன். 69% ரிசர்வேஷன் இருந்தது. அந்த ரிசர்வேஷன் மூலமாக இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கு, கல்வி வளர்ச்சி வந்திருக்கு. அப்புறம் கல்லூரிகள் டாப் குவாலிட்டி யூனிவர்சிட்டிஸ் பல்கலைக்கழகம் எஜுகேஷன் வந்து தமிழகத்தில் இருக்கு. இப்ப இது இந்த டேட்டா வந்து என்ன சொல்லுதுன்னா 2012 how do the IITs ஆனா 6 பேர் தான் ஃபில் ஆயிருக்கு. டெல்லியில பாத்தீங்கன்னா 578 இருக்கும், 5 தான் இருக்கு. மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா 359 39 தான் இருக்கு. JNUல ஒண்ணுமே இல்லை. அப்புறம் நான் டீச்சிங் ஃபேக்கல்டி குரூப் ஏ குரூப் பில பாத்துங்க. இதுதான் இது. இப்ப புரியுதுங்களா? சோ அடுத்து தமிழகம் பாருங்க. தமிழகத்தை பார்க்கும்போது இந்த டேட்டா வந்து இந்த ஒரு ஆர்டிகிள் இருந்து எடுத்தேன். 2 லட்சம் டீச்சிங் ஸ்டாஃப்ல ஓபிசி எவ்வளவு பெர்சன்டேஜ் பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% 60% மேல நம்ம தமிழகத்துல வந்து ஓபிசி பாப்புலேஷன் இருக்கு, அதிகமா இருக்கு. சோ அதுதான் இந்த மூவ் தான் பெரிய மூவ்னு சொல்றது. வெறும் பேக்வர்டு இல்லாம பேக்வர்ட்ல யாருக்கு முக்கியமா வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லாம இருக்கிறாங்க, சமூக பின்புலம் இல்லாம இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு முக்கியமா கொடுக்கணும். மிகவும் பிற்படுத்தப்பட்டுள்ள மோஸ்ட் முக்கியமா அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இருக்கு. சோ இப்ப 2 லட்சம் டீச்சிங் ஸ்டாஃப்ல பார்க்க ஓபிசில பார்த்தா 1,18,000 பேர், பட்டியலினர் பக்கத்துல 17,000, ஷெட்யூல் ட்ரைப்ல இது. அப்ப அதே இங்க பாருங்க எப்படி இருக்கு. இப்ப புரியுதுங்களா? சோ இதுதான் ரீசன். நிறைய வந்து இங்க இருக்கிற சமூக நீதி வந்து குழி தோண்டி புதிக்கணும்ட்டு நிறைய பேர் பல பேர் வந்து கனவு காண்ட்டுக்கிறாங்க. அது நம்ம மாணவர்கிட்டயே வந்து சொல்றது, கல்வி திட்டத்தை உயர்த்தணும், சரியில்லை, அதுக்கு இந்த தேர்வு வை, அந்த தேர்வு வை, இடஒதுக்கீடு வந்து ஒரு பிச்சை. இடஒதுக்கீடு வந்து பிச்சைன்றது கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, 2500 வருஷமா இருக்கு. புத்தர் வாழ்ந்த காலத்துல இருந்து இருக்கு இடஒதுக்கீடு. அப்ப இருந்திருக்கு. ஒருத்தவங்க மட்டும்தான் அவங்க வந்து கோயிலுக்குள்ள கருவில போக முடியும், ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து பூசாரி ஆக முடியும், ஒருத்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும், மற்றவங்கள முடியாது. அதுதான் இடஒதுக்கீடு. ஓகே. அப்புறம் சோ இப்போ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சோ இங்க எப்படி இருக்கு இடஒதுக்கீடு, எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு. சோ இதுதான் காரணம். சோ இந்த மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு, ஃபர்ஸ்ட் கல்வி வாய்ப்பு கிடைச்சது. கல்வி தான் ஒரு உணவை உயர்த்தும். முக்கியமானதுதான். படிச்சுட்டாலே அவனுக்கு தெரிஞ்சிடும். அவனே நிறைய பேர் வச்சா இது எதுக்கா நம்ம வந்து ஜாதியை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கணும், எதுக்கா மதத்தை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கணும், இதுதான் முக்கிய காரணம். பொருளாதாரம் வருது. அப்ப அந்த ஒட்டுமொத்த சமூகமே வந்து டெவலப் ஆகும். இதான் ரீசன். ஏன் மாநிலத்தோட இங்க தமிழகம் ஏன் முன்னேறி இருக்கணும் காரணம் இதுதான் காரணம். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ 35% எடுத்தாலே போதும், பேக்வர்ட் கம்யூனிட்டி 50% எடுத்தாலே போதும்.
ஆனா இங்க பாருங்க 2012 கட் ஆஃப் மார்க்ஸ் இது மெடிக்கல் காலேஜஸ்ல அதர் கேட்டகரிஸ்ல வந்து கட் ஆஃப் வந்து 200, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ல 199.75, மோஸ்ட் முஸ்லீம் கம்யூனிட்டி இஸ்லாமியர் பார்த்தீங்கன்னா 199.50. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ஃபுல்லா நேனோ மைக்ரோ லெவல்ல இருக்கு. எம்பிசி கம்யூனிட்டிஸ்ல 199.50, பட்டியல் வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 198.50 இவ்வளவுதான். இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? 200க்கும் 198க்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சோ அப்ப இங்க வந்து இதை வந்து அந்த குழப்பற வேலை அந்த தெளிவு இல்லாம இருக்கு. சோ இந்த தெளிவு வந்து நம்ம படிக்கிற நம்மளுக்கே தெரியணும். இதுதான் இவ்வளவுதான் இருக்கு தெளிவு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சோ என்னதான் வந்து நம்ம வந்து அரசியல் முரண்னாலும் நம்மளோட மாணவர்களுக்கு தெரியணும். இதெல்லாம் இதுக்கு முக்கிய காரணம் யாரு? அம்பேத்கர், பெரியார், காமராஜர், கலைஞர், ஜெயலலிதா. அவங்கதான் வந்து 16% ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இதுதான். சோ இதெல்லாம் முக்கியம். அவங்களுக்குள்ள அரசியல் முரண் இருந்தாலும் கல்வியிலும் சரி சமூக நீதியிலும் சரி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சோ என்னுடைய இது பார்க்கும்போது நான் இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது. நான் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும் லயோலா கல்லூரி வந்து பணம் படித்த பெரிய இருப்பாங்க, பணம் இல்லாதவங்க படிப்பாங்க. சிட்டில இருக்கும். அந்த கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா வெளியே வரும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு இவ்வளவு மாற்றங்கள் தமிழகத்துல, தமிழக கல்வி திட்டத்துல, தமிழக பொருளாதாரத்துல, தமிழக மாணவர்கள்ல, தமிழக அரசியல் விழிப்புணர்வு மாணவர்கள் எப்படி கிடைச்சது காரணம் வந்து கல்வி இடஒதுக்கீடு. அந்த கல்வி இடஒதுக்கீடு கொடுத்தது முக்கியமான இவங்களுடைய ஃபியூச்சர் போர்காஸ்ட். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்தியாவில தான் ரிசர்வேஷன் இருக்கு, அமெரிக்கா ஏன் முன்னேறி இருக்கு, அங்கெல்லாம் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் வந்து இங்க அப்படி நம்மளே குட்டையை குழப்பி விட்டு மீனை பிடிக்கிற கதை இருக்கு. அமெரிக்கால வளர்ந்த நாடுகள இடஒதுக்கீடு இருக்கு. இங்க வந்து ஜாதியால இடஒதுக்கீடு, ஜாதியால பாதிக்கப்பட்டோம், அதெல்லாம் ஜாதி மூலமா உனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அமெரிக்கால வந்து அதாவது நிறம் அங்க வந்து பிளாக்கா ஒயிட்டா. சோ அதுக்காக அங்க கருப்பு இனமா வெள்ளை இனமா, வெள்ளையர்கள் வந்து கருப்பு இனத்தை வந்து அந்த மக்களை வந்து இது பண்ணாங்க, ஒடுக்கினாங்க. சோ அதன் மூலம் ரிசர்வேஷன் வரும். மெனி டெவலப்மெண்ட் நிறைய ரிசர்வேஷன் இருக்கு. யூஎஸ்ஏல வந்து பார்த்தா நம்ம கம்பெனிஸ்ல இருக்கும்போது பெரும்பாலும் இங்க இருக்கிற வட இந்தியாவர்களை பார்த்தோம்னா ஐஐடிஸ்ல படிச்சவங்க, ஐஎம்ஸ்ல படிச்சவங்க. நாங்க எங்க படிச்சுன்னு பார்த்தா பெரியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் யூனிவர்சிட்டி எல்லாம் கிராமப்புற மாணவர்கள். எங்க பின்னாடி எதுவுமே இருக்காது, அவங்க பின்னாடி அவங்க பேர் பின்னாடி இருக்கும் பேரு. இதுதான் வித்தியாசம். அப்ப அவங்க பின்னாடி வந்து அவங்களுடைய சமூக பேர் இருக்கும். ஆனா எங்க பின்னாடி வந்து நம்ம பின்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய பிஹெச்டி, இன்ஜினியர், டாக்டர் இதுதான் இருக்கும். இதுதான் வித்தியாசம். சோ இது கொடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய சமூக நீதி இடஒதுக்கீடு அதை வந்து நடைமுறைப்படுத்தி நம்ம அரசியல் தலைவர்கள். இதுதான் முக்கிய காரணம். ஓகேங்களா? சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10 மாணவர்கள் வந்து இங்க தென்கொரியாவில் மாஸ்டர் டிகிரி பிஹெச்டிக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறேன். எல்லாம் டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ், கொங்கோக் யூனிவர்சிட்டி, சவுத் நேஷனல் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாமே டாப் 500 எல்லாமே யூனிவர்சிட்டிக்கு ஒரு மாசத்துக்கு ஸ்டைபண்ட் 60,000 இருந்து 1,00,000 ரூபாய்க்கு அவங்க ஸ்டைபண்ட் வாங்கியிருக்காங்க. அது எப்படி கிடைச்சதுன்னா அவங்க படிச்ச டிகிரி, அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்ச டிகிரி, பாரதியார் யூனிவர்சிட்டியில படிச்ச டிகிரி, பாரதிதாசன் படிச்ச டிகிரி. இதுதான் முக்கிய காரணம். இதுக்கு எது காரணம்னா அவன் பெரும்பாலும் மாணவர்கள் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் பெரும்பாலும் மாணவர்கள். இது சோ இதோட முடிச்சுட்டாங்க. சோ யாராருக்கெல்லாம் உயர்கல்வி வருதுன்னா நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொல்றேன். சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டி, எஸ்என் யூனிவர்சிட்டி, சங்கோங்கான் யூனிவர்சிட்டி, கொரியா யூனிவர்சிட்டி, போகாங் இதெல்லாம் வந்து டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டிஸ். சோ இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க இப்ப என்னுடைய பல்கலைக்கழகம். சோ உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி பெரும்பாலும் இங்க சவுத் கொரியால வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கம்பல்சரி உண்டு. நீங்க ஒரு பைசா கட்ட தேவையில்ல, பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்க. உங்களோட ஃபெலோஷிப் வந்து 60,000 இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபெலோஷிப்ஸ் கொடுப்பாங்க.
இப்ப இப்ப இது என்னுடைய பல்கலைக்கழகம் சைதாத் பல்கலைக்கழகம். ஸோ இப்ப வந்து இதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அகாடமிக்ஸ்ல. ஸோ அதுல உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் தேவையோ, இப்போ நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வந்து லைஃப் சயின்ஸ், அதுல வந்து ஃபுட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்ப நீங்க அகாடமிக்ஸ்ல போங்க, அகாடமிக்ஸ் போயிட்டு அதுல உங்க டிபார்ட்மெண்ட் சோசியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் பாருங்க. இப்போ காலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணாலே அதுல 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு உங்களோட ஆய்வுக்கு எது முக்கியமோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணாலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல 6-8 ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்கு ஒரு மேஜர் இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா சொல்ல போனா இப்ப குவா ஹாசா, ஸோ இவருடைய போன் நம்பர் இருக்கு. இவருடைய மேஜர் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராசஸிங், டெய்ரி கெமிஸ்ட்ரி. இது இன்னொரு ப்ரொஃபசர் அவர் மைக்ரோபயாலஜி முன்னோரியல் டிபார்ட்மெண்ட், இன்னொரு வந்து என்சைம் டிபார்ட்மெண்ட், அது அவருடைய மேஜர். அப்புறம் வந்து இன்னொரு வந்து கெமிக்கல் பயோடா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு வந்து நானோ ஃபுட் இல்ல வந்து மைக்ரோபயாலஜில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொஃபசர் இமெயில் ஐடி இருக்கும், நீங்க தொடர்பு பண்ணலாம். சொல்லுங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம மாணவர்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா இமெயில் ஐடியும் எடுத்து அப்படியே சிசிடிவி போட்டு அனுப்பிச்சு விட்டுரும். அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்க மேஜருக்கு உங்களோட ஆய்வுக்கு எது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதோ அந்த ப்ரொஃபசர்ஸை மட்டும் நீங்க பிடிங்க, அவருக்கு இமெயில் அனுப்புங்க. அப்ப அவரை தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில தகுதி இருக்கணும். அது வந்து நீங்க படிக்கும் போதே அதை வந்து உருவாக்கிங்க. ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றீங்க, இல்ல பிஎஸ்சி பண்றீங்க, பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்க மாஸ்டர் டிகிரி போகணும், மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பிஹெச்டி போகணும், பிஹெச்டி முடிச்சுட்டு போஸ்ட் டாக் போகணும். ஸோ அதுக்கான என்னென்ன கிரைட்டீரியா? இப்ப மாஸ்டர் டிகிரிக்கும் பிஹெச்டிக்கும் ஐஐடிஎஸ் இல்ல டோஃபல். இந்த ஐஐடிஎஸ்க்கும் டோஃபலுக்கும் சவுத் கொரியால ஜஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இருந்தா போதும். 60% 70% எடுத்தா போதும். இப்ப கனடா யூகே எல்லாம் பார்க்கும்போது டாப் ஸ்கோர் கேட்பாங்க, 80-90% அது மாதிரி. நீங்க ஒரு ஆவரேஜா ஒரு 60-70 எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் 2 பேப்பர் எஸ்சி பப்ளிகேஷன்ஸ் வச்சுங்க. மேபி கோ ஆத்தர் இல்ல ஃபர்ஸ்ட் ஆத்தர் இல்ல கோ ஆத்தர் இனி ஆத்தர். அப்புறம் என்ன கான்ஃபரன்ஸ் எல்லாம் பிரசன்ட் பண்ண வச்சுங்க. எதுக்கு இந்த பப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னா, இங்க கொரியா பொறுத்த வரைக்கும், கொரியா மோஸ்ட்லி டெவலப் கண்ட்ரிஸும் சில பேருக்கு தெரியும். நம்ம ஊரு டீச்சிங் மேலே இருக்காது. எப்படின்னா, இப்போ மாஸ்டர் டிகிரி போறோம்னா பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் ரெகுலரா. இங்க கிளாஸ் இருக்கும். ஆனா கிளாஸோட ப்ராக்டிகல்ஸ் அதிகமா இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா இருக்கும். அப்ப உங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து ஃபுட் மைக்ரோபயாலஜி ஒன்று எடுத்துங்க. அந்த ஃபுட் மைக்ரோபயாலஜில ஒரு டாபிக், நீங்க உங்களுடைய மேஜர் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ அது ஒரு டாபிக். அந்த டாபிக்ல கொடுத்துருவாங்க. அந்த டாபிக்ல நீங்களே வந்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டேட்டா எடுத்து அந்த டேட்டா வந்து நீங்க ரிசர்ச் ஆர்டிகலா பப்ளிஷ் பண்ணணும். இதுதான் இந்த 1 இயர்ல நடக்கும் இது. ஸோ இப்போ இந்த 1 இயர் நடக்கணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் தான் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பப்ளிகேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இந்த பப்ளிகேஷன்ஸ் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதுல நீங்க டெக்னிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோடெக்னாலஜினா நீங்க பிசிஆர் பண்ணிருப்பீங்க, செல் கல்ச்சர் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ். யூவி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க, எதனா ஸ்பெக்ட்ராஸ்கோபி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்ப பப்ளிகேஷன் போகும்போது அந்த பப்ளிகேஷன்ல இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட் ரைட்டிங் ஸ்கில். அப்ப பப்ளிகேஷன் நீங்களே போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த அனுபவம் இருக்கு. அப்ப ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை எழுதுறதுக்கான பக்குவம் இருக்குன்னு நான் சொல்ல, உங்களுக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைக்கும். இதுதான். அப்புறம் கான்ஃபரன்ஸ் நிறைய பிரசன்ட் பண்ணுங்க, நீங்களே பேசுங்க, போஸ்ட் பண்ணுங்க. அது வந்து டோன்ட் ஃபீல் வெதர் யூ ஹேவ் இங்கிலீஷ் ப்ராப்பர் இங்கிலீஷ் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சப்ஜெக்ட் கண்டென்ட்ல ஸ்ட்ராங்கா இருங்க, பப்ளிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ கான்ஃபரன்ஸ் நீங்க பிரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக ஜாஸ்தி ஆகும். இங்க வந்து நீங்க பிரசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்க ப்ரொஃபசர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ஐஎல்டி ஸ்கோர் ஜஸ்ட் 60%, ஒரு ஆவரேஜா 60 to 70%, ஒரு 1-2 எஸ்சி பப்ளிகேஷன், 2 கான்ஃபரன்ஸ். இதை வச்சுட்டு இந்த ப்ரொஃபசர்ஸ்க்கு யாருன்னா ஒருத்தருக்கு வந்து நீங்க அனுப்புவீங்க போல எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எனக்கு வந்து எனக்கு வந்து பொசிஷன் ரிசர்ச் பொசிஷன் இல்ல மாஸ்டர் டிகிரி இல்ல பிஹெச்டி கொடுன்னு சொன்னா கம்பல்சரி கொடுப்பாங்க. இங்க ஃபெலோஷிப் வந்து ஒரு மாசத்துக்கு நான் சொன்ன மாதிரி 50 to 60,000 to 1 lakh. டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. நீங்க வந்து உங்க ப்ரொஃபசர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்க டியூஷன் ஃபீ வந்து ஒரு செமஸ்டருக்கு 4 to 5 lakhs அது ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது முக்கியமான இது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து உயர்கல்விக்கு இருக்கோ நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் போனவங்க நிறைய பேர் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இல்லை பிஹெச்டி முடிச்சுட்டு நீங்க அப்ராட் இருக்கிறவங்க நிறைய மாணவர்களே தமிழக மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. அது சொல்லுங்க, நீங்க இது மாதிரி பண்ணுங்க, ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுங்க, இந்த லேப்ல ஒரு பொசிஷன் இருக்கு. அப்ப நம்மளோட கம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அந்த ஒரு சமூகமே நிறைய ஒரு வளர்ச்சி வரும். ஸோ இது போஸ்ட் டாக், இது ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட். இது
கொரியா பிரெயின் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இப்போ ஜாப்ஸ் வேலை இந்த கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அந்த ரெக்யூப்மெண்ட்ஸ்லாம் நோட்டிபிகேஷன்லாம் வரும், அறிவிப்புகள்லாம் வரும். அப்புறம் வந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் டிகிரி பண்றவங்க, பிஹெச்டி பண்றவங்க அவங்க கிளிக் பண்ணா அந்த இதெல்லாம் வரும். ஸோ சில வெப்சைட்லாம் இருக்கு, இந்த பிரிக் பயோ கொரியா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா இப்ப அந்த யூனிவர்சிட்டிலே அவங்க வந்து கால்குலேட் பண்றாங்க பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசன் இதுல அவங்க என்ன தேவைப்படுது பாருங்க. ஸோ இது அவங்களோட கான்டாக்ட் இமெயில் ஐடி, அவங்க இமெயில் ஐடிக்கு நீங்க தொடர்பு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நார்மல் வெப்சைட். ஸோ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட நீங்க ஆர்டிகல்ஸ் நீங்க இருக்கணும். எடுத்துக்கிட்டா நீங்க சுங்னம் நேஷனல் யூனிவர்சிட்டி, இந்த நேஷனல் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இவர் ப்ரொஃபசர், இவர் கிம் ப்ரொஃபசர், அந்த ப்ரொஃபசரோட இமெயில் ஐடி கான்டாக்ட் ஐடி இருக்கு. அவர் என்ன ஒர்க் பண்றாரு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் ஒர்க் பண்றாரு. அங்க வந்து அனிமல் ஹேண்டில், மவுஸ்ல மைஸ் அனிமல் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த லிவர் அடிபோஸ் டிஷ்யூஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க. ஸோ அப்புறம் பேசிக் மாலிகுலர் டெக்னிக்ஸ். ஸோ இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா 1, 2, 3 டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதை வச்சு நீங்க ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணி அதை நீங்க உங்க இமெயில் அனுப்பிச்சீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைச்சிடும் இது. ஸோ இது வந்து ரீசெண்டா நம்ம இங்க வந்தோம், ஒரு வெளிநாடு ஒரு அயல்நாடு வந்தேன். இங்க வந்துட்டு நம்மளுடைய சும்மா தமிழ் ரொம்ப அந்த உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காம அறிவியல் பூர்வமா நம்ம எதனா நம்ம செய்யணும்னு நினைச்சேன். ஸோ அப்ப இங்க கொரியா தமிழ் அது சம்பந்தப்பட்ட நிறைய ஒற்றுமைகள் இருந்தது. அப்போ மொழி ஒற்றுமைகள், பண்பாடு ஒற்றுமை. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்ப ஒரு ஆர்டிகல்ஸ் நான் வந்து யூஜிசி ரெகக்னைஸ்ட் ஜர்னல்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணேன். ஸோ இந்த ஆர்டிகல் இது ஏன்னா இன்னைக்கு தெரியாது, ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்பதான் பேசுவோம். அப்ப 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் ஒற்றுமை இருக்குன்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்குன்னு அது யாருமே பதிவு பண்ணல. அப்ப நம்ம வெளிநாட்டு தமிழர்கள் நம்ம என்ன பண்ணணும், வெளிநாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அங்கங்க என்ன இருக்கு, ஒண்ணே வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தமிழ் இருக்கட்டும், நம்மளுடைய மாணவர்களை ஃபர்ஸ்ட் இங்க வெளியே வந்து கூப்பிடணும், அதான் முக்கியம். இது போல இங்க வந்து எங்க லேப்ல ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்க, பிஹெச்டி பொசிஷன் ஓப்பனிங்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க, அதுதான் முக்கியம், கல்விதான் முக்கியம். ஸோ அதுதான். அடுத்தது வந்து நம்மளுடைய தமிழ சார்ந்தது, தமிழர்கள் சார்ந்தது அது முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் தமிழ் சார்ந்தது பார்க்கும்போது நம்மளுக்கு எதனா ஒரு பண்பாடு ஒற்றுமைகள் இல்லை வந்து கலாச்சார ஒற்றுமைகள் இருக்கும்போது அதை நம்ம பதிவு பண்ணணும், ஒரு சயின்டிபிக்கா பதிவு பண்ணணும். சும்மா வந்து பேசுறதுல இருக்கக்கூடாது, ஒரு டாக்குமெண்டோட ஒரு ப்ரூஃபோட நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் நான் வந்து கொரிய தமிழ் இரு நாடுகளின் பண்டைய, அதாவது ஆதி காலத்துல கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னென்ன வணிக ஒற்றுமை இருந்தது, பண்பாடு ஒற்றுமைகள் இருந்ததுன்னு அதை வச்சு போட்டேன். ஸோ இது ரீசெண்டா ஸோ யாருக்கெல்லாம் இப்ப இப்ப வேலை தேவைப்படுதுன்னா நீங்க இதை பார்க்கலாம், யூடியூப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். இந்த சேனல் இந்த இதுல நான் எல்லாமே நோட் பண்ணிருப்பேன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி.